இப்போ நான் சொல்கிறேன் கேட்டால் சுஜாதா வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம் கேட்டிங்கன்னா, சினிமா நடிகையில் ஒழுக்கமான ஒரு பெண்ணை சொல்லி நீங்கள் டிக் பண்ணிங்கன்னா, ஒழுக்கமானவங்க தனிப்பட்ட முறையில் ஒழுக்கமான டிக் பண்ணிங்கன்னா, அது வந்து நீங்கள் வந்து சுஜாதாவை டிக் பண்ணிக்கலாம். அதுவும் பாலச்சந்தர் அறிமுகப்படுத்தி கமலஹாசனோடு சேர்ந்து நடித்தவங்கன்னா ஒழுக்கத்தில் இருந்திருக்காங்கன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம். ஸோ பாலச்சந்தர் எப்படின்றது அவருக்கு ஒரு மறுபக்கம் இருக்குது. கமலஹாசன் மறுபக்கம்லாம் கிடையாது, 4-5 பக்கம் இருக்குது. பனிக்காலத்திலேயே நான் நடிகையாக நடிக்கும் போதே ஒரு பார்த்தீங்கன்னா கணவருடைய கண்காணிப்பிலே அவர் இருந்தாங்கன்னு சொல்கிறாங்க. ஒரு ஷூட்டிங் போனாலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களை பின்தொடர்ந்து வர்றது. ரெண்டாவது இரவு நேரங்களில் வந்து பார்ட்டிக்கு போகிறதோ இல்லை சாதாரண வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இறப்பு நிகழ்ச்சியோ அல்லது வந்து திருமண நிகழ்ச்சியோ எப்போ போனாலும் அந்த டைமிங் வந்து ரொம்ப ஷார்ப்பாக அதை வந்து பார்ப்பாருன்னு சொல்கிறாங்க. இல்லை இது வரைக்கும் சுஜாதா அவர்கள் வந்து எந்த பேட்டியும் கொடுத்துருக்க மாட்டாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, எந்த நேர்காணலும் இருக்கவே இருக்காது. பிரிண்ட் மீடியாவில் இருக்க அத்தனை பேருக்கும் தெரியும். இப்போ தான் டிஜிட்டல் வந்து ஸோ 2011 அந்த மாதிரி இருந்துட்டாங்க. ஆனால் வந்து எப்போவுமே வந்து பிரிண்ட் மீடியாவில் கூட அவங்க வந்து நேர்காணல் கொடுத்ததா கிடையாது. நீங்கள் நடிக்கிற பிடிக்காது, ஈவினிங் வந்து ஒரு டீ சாப்பிட்லாம், ஒரு காஃபி சாப்பிட்லாம், கொஞ்சம் லேட்டாக கூட ஆகலாம். ஆனால் அதில் நீங்கள் டார்ச்சர் கொடுக்குறீங்களே, கரெக்டாக அந்த டைமுக்கு வந்துடணும், டைமுக்கு போகணும், கால் ஷீட் எது வந்தாலும் பார்த்து எங்கிட்ட தான் கேட்கணும், யார் ஆக்டர் எங்கிட்ட தான் சொல்லணும். இது வந்து ஒரு வகையான சைக்கோத்தனம் தான் சொல்லணும். இந்த இடத்துல நீங்கள் கவனிக்கணும். என்னென்னு கேட்டிங்கன்னா, தன் கணவர் வந்து என்ன செஞ்சாலும் அவர் பரவாயில்லன்னு அட்ஜஸ்ட் பண்ண பார்த்தீங்களா, அங்கே தான் ஏதோ ஒரு என் கணவர் எப்படி இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பயந்து நடந்தாங்க இல்லையா. 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க. வந்து ஒரு மன வாழ்க்கையில் பெருசாக அவங்களுக்கு சந்தோஷம் இருக்குதா இல்லையான்றது அவங்க தான் சொல்லியிருக்கணும். அதை சொல்கிறதுக்கு கூட வாய்ப்பு தெரியல. நம்ம தான் பத்திரிகை பேசினாதானே சொல்ல முடியும். அந்த கணவர்கிட்டையும் டார்ச்சர் கொடுக்குற கணவர் இருந்தால் வேறு என்ன டைவர்ஸ் பண்ணிட்டு போயிட்டு இருப்பாங்களே. இல்லை வந்து என் பிள்ளைகள் நான் பார்த்துன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த அம்மா அவரோட தான் சேர்ந்து வாழ்ந்தாங்க. கடைசி வரைக்கும் அந்த அம்மா அவரோட தான் சேர்ந்து வந்தாங்க. நிறைய பயப்படுவாங்களாம். சில வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, இந்த கிளாமர் ரோலில் நடிக்கிறதுக்கும் சரி, அதை தாண்டி வந்து இந்த ரொமான்ஸ் பண்ணக்கூடிய அந்த காட்சி இதெல்லாம் ரொம்ப பயப்படுவாங்களாம் அந்த அம்மா. ஏன்னா இவருக்கு பயப்படுவாங்களாம். ஏன்னா படம் பார்த்துட்டு வந்து இந்த ஆள் படம் பார்த்துட்டு வந்து வீட்டில் என்ன பேசுகிற யாருக்கு தெரியும். ஏன்னா ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கும் போயிட்டு வரோம் சில இடத்துல. அதுவே பெரிய டார்ச்சர். ஷூட்டிங் ஸ்பாட்டுலாம் போயிட்டாங்கன்னா கணவர் முன்னாடி இன்னொருத்தரோட நடிக்கிறது எப்படி நடிப்பாங்க அது சொல்கிறாங்க. சில இடத்துல வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு திடீர்னு போய் செக் பண்ணுறது, அவள் கோடி கிழிச்சிட்டு வர்றது, இப்படி ஒரு இறுகி அந்த அதனால தான் அவங்க ரோல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏதோ கஷ்டப்படுற மாதிரியே இருக்கும் அந்த ரோல். ஏதோ வந்து இதுக்காகவே அவங்க இந்த கேரக்டர் நடிச்சாங்களான்னு இப்போ தான் தெரியுது. அவங்க வந்து டார்ச்சர் அனுபவிச்சிருக்காங்கன்றது சினிமா வட்டாரத்தில் எல்லாருமே சொல்கிறாங்க. மற்ற கணவர்கள்லாம் பார்த்து மிரளக்கூடிய அளவுக்கு சுஜாதாவுடைய கணவர் இருந்திருக்கிறாரு இன்னும் சொல்கிறாங்க. கடைசி நேரம் அவங்களுடைய உயிர் போனது கூட பார்த்தீங்கன்னா எலெக்ஷன், சரியான எலெக்ஷன் டைம். அந்த டைம் ஒரே பரபரப்பான எப்போ இறந்தாங்கன்ற செய்தி கூட பார்த்தீங்கன்னா வந்து சைலண்டாக போயிடுச்சு. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு டிஜிட்டல் ஜேர்னலிஸ்டான திரு சேகுவார் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். தமிழ் நடிகை சுஜாதா 70கள் 80களில் ஒரு பாப்புலரான ஒரு நடிகை. ஆனால் என்னதான் வெளியில் ஒரு பாப்புலராக இருந்தாலும் கணவனுடைய கண்ட்ரோல் அப்படிங்கிறது வந்து அவங்களுடைய பர்சனல் வாழ்க்கையில் ரொம்ப முடக்கணிச்சு அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள் வந்து கேள்விப்பட முடியுது. என்ன நடந்தது? இல்லை, நேற்றுக்கு ஒருத்தர் வந்து ஸ்ரீவித்யா பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டார். அப்போ நான் சொன்ன ஒரே வார்த்தை, பாசிட்டிவான விஷயங்கள் வந்து நான் சொல்கிறேன். ஸ்ரீவித்யா வந்து கடைசி நேரத்தில் வந்து அவங்களுடைய எண்ணம் என்னென்னா, அவங்களுடைய சொத்துக்களை எல்லாத்தையும் வந்து அறக்கட்டளை உருவாக்கி சாதாரண மக்கள் வந்து நாட்டிய கலையை வளர்க்குறதுக்கும் படிப்புக்காகவும் வந்து இந்த ட்ரஸ்ட்டில் வந்து இந்த ட்ரஸ்ட் வந்து செயல்படணும் அப்படி சொன்னேன். அப்படின்னு ஒரு பாசிட்டிவாக சொல்லியிருந்தேன். இப்போ நீங்கள் வந்து பாசிட்டிவாக சொல்லி தான் பழக்கம் எனக்கு. நெகட்டிவாக சொல்கிறதுக்கு வேறு ஒருத்தர் இருக்கார், நீங்கள் அவரை பார்த்துக்க. இப்போ நான் சொல்கிறேன் கேட்டால், சுஜாதா வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம் கேட்டிங்கன்னா, சினிமா நடிகையில் ஒழுக்கமான ஒரு பெண்ணை சொல்லி நீங்கள் டிக் பண்ணிங்கன்னா, ஒழுக்கமானவங்க தனிப்பட்ட முறையில் ஒழுக்கமான டிக் பண்ணிங்கன்னா அது வந்து நீங்கள் வந்து சுஜாதாவை டிக் பண்ணிக்கலாம். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 படத்தில் கதாநாயகி, ஒரு 100 படத்தில் வந்து பார்த்திங்கன்னா துணை கதாபாத்திரங்கள், இப்படி நடித்தவங்க ஒழுக்கம் வந்தாங்கன்னா எவ்வளோ பெரிய விஷயம் அது. அதுவும் பாலச்சந்தர் அறிமுகப்படுத்தி கமலஹாசனோடு சேர்ந்து நடித்தவங்கன்னா தான் ஒழுக்கத்தில் இருந்திருக்காங்கன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம் அது. அதையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். ஸோ பாலச்சந்தர் எப்படின்றவர் அவருக்கு ஒரு மறுபக்கம் இருக்குது. அதே மாதிரி வந்து கமலஹாசன் மறுபக்கம்லாம் கிடையாது, 4-5 பக்கம் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இவங்களோட சேர்ந்து நடித்த ஒரு நடிகை வந்து ஆனால் ஒழுக்கமானவங்க அப்படின்ற வந்து அந்த நேமோட கடைசி வரைக்கும் வந்து இருந்தாங்க. அப்படி வந்து அந்த ஒழுக்கம்னா நீங்கள் சுஜாதாவை அடையாளம் காட்டலாம். ஓகே, அவங்களுக்கு கணவரனால என்ன அந்த கண்ட்ரோல்? இந்த ஒழுக்கம்ன்ற அந்த பெண், அந்த ஒழுக்கமான நடிகை அப்படின்ற அந்த பேர் வந்ததுக்கு வேணால் ஒரு கணவர் ஒரு காரணமாக இருக்கலாம்.
ஆனால் கணவர் வந்து அந்த கையாண்ட முறை வந்து கொஞ்சம் விமர்சனம் ஆகுது. அப்படி ஒன்று இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஜெயகர்ன்றவர் திருமணம் பண்ணியிருக்கிறாங்க, 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுடைய இறுதி காலம் வந்து பார்த்திங்கன்னா வந்து இறுதி காலம்ல அவங்களுடைய பணிக்காலத்திலேயே நான் நடிக்கும் போதே கூட பார்த்திங்கன்னா கணவருடைய கண்காணிப்புலேயே அவர் இருந்தாங்கன்னு சொல்கிறாங்க. ஒரு ஷூட்டிங் போனாலும் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள பின்தொடர்ந்து வர்றது, அந்த இன் அவுட் இருக்குல்ல, இன் அவுட்னா வீட்டிலேருந்து கிளம்பி போகிறது, திருப்பி வீட்டுக்கு வர்றதுன்னு இருக்கு இல்லையா, இது வந்து ஆஃபீஸ் டைம் மாதிரி மெயின்டைன் பண்ணுறது. ஸோ இதனால் ப்ரொடியூசர்களுக்கு இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆனால் அதுலேயும் கூட அவங்க ஒரு 100 படத்துக்கு மேலே கதாநாயகன் நடிச்சிருக்காங்க, துணை கதாபாத்திரம் நடிச்சிருக்காங்க, ஒரு 100 படத்தில் 200 படத்தில் நடிச்சிருக்காங்க. ஆனால் அந்த கண்காணிப்பு வந்து பார்த்தீங்கன்னா கணவருடைய வந்து பார்த்தீங்கன்னா அந்த கடுமையான அந்த வாட்ச் பண்ணுறது இருக்கு இல்லையா, அதில் இருந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. அந்த ஒழுக்கம்ன்ற பேர் வந்து கூட ஒரு வேளை அவர் கூட ஒரு காரணமாக இருந்திருக்கலாம். ஒரு வேளை நம்ம அப்படி அவரை ரொம்ப வில்லனாகவும் நம்ம காட்டிட முடியாது. ஒரு நடிக்க அனுப்புறதுன்றதுன்னு ஒன்று இருக்குது. நடிக்க அனுப்பிட்டா எல்லாம் நீங்கள் வந்து கண்டுக்காமல் விட்டுருங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா. அவருடைய பார்வை சினிமா அவர் எப்படி பார்த்தாருன்னு தெரியல. அவங்க கணவர் ஜெயகர் சினிமாவும் வந்து ஒரு தொழில் தான், அது வந்து ஆண் பெண் வந்து எப்படி ஒரு ஆஃபீஸ் போயிட்டு வராங்களோ அந்த மாதிரி தான் அப்படின்னு அவர் பார்வையில் இருந்திருக்கலாம். ஒரு வேளை அது சரியான பார்வை தானே அது. ஆனால் அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து ஒரு ஃப்ரீடம் கொடுக்காமல் இருந்ததுலாம் கொடுமையான விஷயம். அதுதான் கொடுமையானது. இப்போ நீங்கள் படத்துக்கு போகிறாங்க, ஷூட்டிங் முடிக்கிறாங்க, கிளம்பி வந்து வரணுன்றது அதெல்லாம் சரி, ஓகே. ஆனால் அவங்கள வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு கண்காணிப்பு வைக்கிறத தாண்டி அப்போ அந்த இடத்துல வந்து அவங்களுடைய சுதந்திரம் பறிக்கப்படுது ஒன்று. ரெண்டாவது இரவு நேரங்களில் வந்து பார்ட்டிக்கு போகிறதோ இல்லை சாதாரண வந்து பார்த்திங்கன்னா ஒரு இறப்பு நிகழ்ச்சியோ அல்லது வந்து திருமண நிகழ்ச்சியோ எப்போ போனாலும் அந்த டைமிங் வந்து ரொம்ப ஷார்ப்பாக அதை வந்து பார்ப்பாருன்னு சொல்கிறாங்க. அதில் வந்து கிட்டத்தட்ட அவங்க வந்து ஒரு வகையான ஒரு டார்ச்சர் தான் அதுன்னு சொல்கிறாங்க. இயல்பாக பல நடிகை மாதிரி இப்போ உதாரணத்துக்கு இப்போ குஷ்பு கல்யாணம் பண்ணாங்க, பார்த்துருப்பீங்க நீங்கள். ஆமாம், கோவாவில் எல்லாம் டான்ஸ் ஆடினாங்க. சரி சொல்ல வெறும் டான்ஸுன்னு சொன்னேன், நீங்கள் வேறு ஏதாவது போட்டுருங்க. எல்லாம் டான்ஸ் ஆனது பார்த்தீங்க நீங்கள். அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியில் வந்து ஒரு விசேஷத்துக்கு போகிறாங்கன்னா அந்த விசேஷத்துக்கு வந்து அனுமதி மறுக்கிறதுன்னு ஒன்று இருக்குது. அப்படியே அனுமதி கொடுத்தாலும் அந்த டைமிங்னு ஒன்று இருக்குது. ஸோ இப்படி தான் வந்து சிவாஜியோட தான் சொல்கிறாங்களே, சிவாஜியோட இந்த இறந்ததுக்கு அவங்க வந்தபோதே பத்திரிகையாளர் வந்து நேர்காணல் வந்து கொடுக்கவில்லை. இது வரைக்கும் சுஜாதா அவர்கள் வந்து எந்த பேட்டியும் கொடுத்துருக்க மாட்டாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, எந்த நேர்காணலும் இருக்கவே இருக்காது. அது பிரிண்ட் மீடியாவில் இருக்க அத்தனை பேருக்கும் தெரியும். இப்போ தான் டிஜிட்டல் வந்து ஸோ 2011 அந்த மாதிரி இருந்துட்டாங்க. ஆனால் வந்து எப்போவுமே வந்து பிரிண்ட் மீடியாவில் கூட அவங்க வந்து நேர்காணல் கொடுத்ததா கிடையாது. படத்தில் நடிப்பாங்க, வந்துடுவாங்க. எல்லா நடிகர்களும் நடிச்சிருக்கிறாங்க. கமலாக இருக்கட்டும், ரஜினியாக இருக்கட்டும், வந்து அதுவும் அவங்க நடித்த படம்னா அவ்வளோ ஒரு தொடர்கதை தான் முதல் படம். அதுக்கப்புறம் வந்து அவர்கள் நிறைய படங்கள் வந்து எல்லாமே வந்து பெரும்பாலும் பாலச்சந்தர் படங்களில் அவங்களுக்கு கேரக்டர் ரொம்ப வெயிட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த அஜித் வரைக்கும் நடிச்சிருக்காங்க, அஜித்துக்கு அம்மாவை நடிச்சிருக்கிறாங்க இல்லையா. அந்த மாதிரி நிறைய படங்கள் வச்சுருக்காங்க. ஆனால் வந்து அந்த தமிழ் கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த மலையாளம் கலந்த தமிழே பார்க்க முடியாது. தமிழ் அவ்வளோ நல்லாயிருக்கும். அவங்க பேசுகிறாங்கன்னா வாய்ஸும் நல்லாயிருக்கும். பேர் மாதிரியே பேர் எப்படி நல்ல அழகான பேரோ சுஜாதான்றது, அதே மாதிரி வந்து வாய்ஸும் ரொம்ப அவங்களுக்குன்னு ஒரு தனியாக வந்து அவ்வளோ ஒரு தொடர்கதையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆக்டிங்கு கிட்டத்தட்ட அவங்க லைஃபே கூட அப்படி தான் ஆயிடுச்சு போல இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு லைஃபே வந்து ஒரு தொடர்கதை இல்லாமல் முற்றுகதை ஆயிடுச்சு, முற்றும் ஆயிடுச்சு. ஆனாலும் 2011. ஆனால் அவங்களுடைய வாழ்க்கையும் அப்படி தான் இருக்குது, அந்த கேரக்டர் மாதிரி தான் இருக்குது. கணவரனுடைய அந்த பொசசிவ்னஸ் தான் அவங்களுக்கு பெரிய ஒரு டார்ச்சராக மாறிடுச்சா? பொசசிவ்னஸ்ன்னு சொல்கிறீங்கல்ல, அது அப்படி கூட எடுத்துக்க முடியல. ஏன்னா இப்போது பொசசிவ்னஸ்னால் கேட்டால் தன் மனைவி தன்னோட இது செலக்டிவாக இருக்கக்கூடாதுல்ல. அப்போ நீங்கள் நடிக்க அனுப்பக்கூடாதுல்ல. இப்போது நடிக்க அனுப்பிட்டீங்கன்னா, ஆமாம் நடிக்க அனுப்பிட்டிங்கன்னா அதுக்காக நீங்கள் அந்த அப்படி தப்பாக புரிஞ்சிக்காதீங்க. நடிக்க போயிட்டா வந்து ஆடையை அழுத்து தான் நடிக்கணுன்றதோ அல்லது அட்ஜஸ்ட் பண்ணி நடிக்கணும்னு அந்த ரூட்டில் நான் சொல்ல. நீங்கள் நடிக்க அனுப்பிட்டாலே வேறு ஒரு ஆண் உங்களை தொடதானே செய்கிறான், உங்களுடைய மனைவியை வந்து தொடதானே செய்கிறான். அப்போ அது எப்படி நீங்கள் வந்து அதை அலோவ் பண்ணுவீங்க? பொசசிவ்னா அப்போ நீங்கள் என்ன சார் முழுக்க நான் வந்து வண்டி இழுத்தாத என் பொண்டாட்டியை காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன செய்யணும் கேட்டால் நீங்கள் நடிக்க அனுப்பக்கூடாது. அப்போ நீங்கள் நடிக்கவும் அனுப்பிடுவீங்க, அதே சமயத்தில் வந்து அந்த அவங்களுக்கு கொடுக்குற அந்த ஃப்ரீடம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கட் பண்ணக்கூடாதுல்ல. நீங்கள் நடிக்க அனுப்பிக்க ஈவினிங் வந்து ஒரு டீ சாப்பிட்லாம், ஒரு காஃபி சாப்பிட்லாம், கொஞ்சம் லேட்டாக கூட ஆகலாம். ஆனால் அதில் நீங்கள் டார்ச்சர் கொடுக்குறீங்களே, கரெக்டாக அந்த டைமுக்கு வந்துடணும், டைமுக்கு போகணும், கால் ஷீட் எதுவாக இருந்தாலும் பார்த்து எங்கிட்ட தான் கேட்கணும், யார் ஆக்டர் எங்கிட்ட தான் சொல்லணும், எல்லாமே இருக்குதுல்ல. ஒரு மிஷின் மாதிரி ஒரு பயன்படுத்துகிற ஒரு பெண்ணை சுஜாதா வந்து அப்படி தான் வந்து வேணும். அது வந்து பொசசிவ்னஸ் சொல்ல முடியாது. இது வந்து ஒரு வகையான என்ன சொல்கிறது, ஒரு சைக்கோத்தனம் தான் சொல்லணும். அப்படி தான் நான் நினைக்கிறேன். மனைவி வந்து நீங்கள் ஃப்ரீடாக சார் இப்போது ஆஃபீஸில் எவ்வளோ பேர் வந்து மனைவிகள் போகிறாங்க.
நீங்கள் 24 மணி நேரம் நீங்கள் கண்காணிக்கிற மாதிரியே இருக்கக்கூடாதுல்ல. அவங்க எங்கே போகிறாங்க, எங்கே வராங்க, எந்த இடத்துல போகிறாங்க, இங்கே என்ன பண்ணுறாங்க, அங்கே என்ன பண்ணுறாங்க, இப்படி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் நல்ல வேலை இப்போ தான் இந்த சிசிடிவிலாம் இப்போ தான் இருக்குது. இல்லைனா அவங்க வந்து பேக்லேயே கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேமரா போட்டு அனுப்பிடுங்களா, இல்லை காருக்குள்ளே கேமரா செட் பண்ணிங்களா. அதெல்லாம் வந்து நீங்கள் நம்பணும் சார். ஒரு இடத்துல கேட்டால் உங்கள் மேலே வந்து, ஆனால் அந்த அம்மா இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இந்த இடத்துல நீங்கள் கவனிக்கணும். நீங்கள் பொசசிவ்னஸ் சொன்னீங்கல்ல, அது அந்த அம்மாவுக்கு இருந்திருக்கு. அந்த அம்மாவுக்கு இருந்திருக்கு. என்னென்னு கேட்டிங்கன்னா, தன் கணவர் வந்து என்ன செஞ்சாலும் அவர் பரவாயில்லன்னு அட்ஜஸ்ட் பண்ண பார்த்தீங்களா. அங்கே தான் ஏதோ ஒரு என் கணவர் எப்படி இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பயந்து நடந்தாங்க இல்லையா. 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க. வந்து ஒரு மன வாழ்க்கையில் பெருசாக அவங்களுக்கு சந்தோஷம் இருக்குதா இல்லையான்றது அவங்க தான் சொல்லியிருக்கணும். அதை சொல்கிறதுக்கு கூட வாய்ப்பு தரல. நம்ம தான் பத்திரிகையில் பேசினா தானே சொல்ல முடியும். அதுக்கு அவர் வாய்ப்பு தரல. ஆனால் அந்த கணவர்கிட்டையும் டார்ச்சர் கொடுக்குற கணவர் இருந்தால் வேறு யாருன்னா டைவர்ஸ் பண்ணிட்டு போயிட்டு இருப்பாங்களே. இதை தான் நீங்கள் கவனிக்கணும். வேறு யாராக இருந்தாங்கன்னா டைவர்ஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. இல்லை வந்து என் பிள்ளைகள் நான் பார்த்துன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த அம்மா அவரோட தான் சேர்ந்து வாழ்ந்தாங்க. கடைசி வரைக்கும் அந்த அம்மா அவரோட தான் சேர்ந்து வந்தாங்க. அவங்களுக்குள்ள புரிதல் எப்படிப்பட்ட புரிதல்னு நமக்கு தெரியல. ஆனால் நீங்கள் சொன்னீங்கல்ல அவருக்கு வந்து பொசசிவ்னஸ் இருக்குன்னு, அது எனக்கு வந்து நீங்கள் அப்படி இருக்கிறதான்னு கேட்டால் நீங்கள் நடிக்கவே அனுப்பிடக்கூடாது சார். அவர் சாதாரண ஒரு குடும்ப பெண்ணாக வச்சுருந்து நீங்கள் உழைச்சி சாப்பிட்டு வந்து சம்பாதித்தை கொண்டு வந்துட்டு நீங்கள் அப்படி வச்சுருந்துருக்கணும். ஆனால் வேலைக்கு அனுப்புகிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சில நேரங்களில் வந்து டைரக்டர் சொல்லக்கூடியதை செஞ்சு தான் ஆகணும். செஞ்சு தான் நான் பணி நிமித்தமாக சொல்கிறேன். அப்போ அந்த இடத்துல எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து ஒரு நிறைய பயப்படுவாங்களாம். சில வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, இந்த கிளாமர் ரோலில் நடிக்கிறதுக்கும் சரி, அதை தாண்டி வந்து இந்த ரொமான்ஸ் பண்ணக்கூடிய அந்த காட்சி இதெல்லாம் ரொம்ப பயப்படுவாங்களாம் அந்த அம்மா. ஏன்னா இவருக்கு பயப்படுவாங்களாம். படம் பார்த்துட்டு வந்து இந்த ஆள் படம் பார்த்துட்டு வந்து வீட்டில் என்ன பேசுகிற யாருக்கு தெரியும் இல்லை. படம் பார்த்துட்டு வந்து வீட்டில் வந்து என்ன சொல்கிறது, ஏன்னா ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கும் போயிட்டு வரோம் சில இடத்துல. அதுவே பெரிய டார்ச்சர். ஷூட்டிங் ஸ்பாட்டெலாம் போயிட்டாங்கன்னா கணவர் முன்னாடி இன்னொருத்தரோட நடிக்கிறது எப்படி நடிப்பாங்க அது சொல்கிறாங்க. சில இடத்துல வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு திடீர்னு போய் செக் பண்ணுறது, அப்போ கோடி கிழிச்சிட்டு வர்றது, இதெல்லாம் வந்து பண்ணும்போது அப்போ நடிப்பு வந்து எப்படி ஒரு இறுகி அந்த, அதனால தான் பெரும்பாலும் ரோல் பார்த்தீங்கன்னா ஏதோ கஷ்டப்படுற மாதிரியே அவங்க ரோல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏதோ கஷ்டப்படுற மாதிரியே இருக்கும் அந்த ரோல். ஏதோ இந்த இதுக்காகவே அவங்க இந்த கேரக்டர் நடித்தாங்களான்னு இப்போ தான் தெரியுது. அவங்க வந்து இப்போ இல்லை முன்னமே தெரியும் அவங்க ரொம்ப டார்ச்சர் அனுபவிச்சிருக்காங்கன்றது சினிமா வட்டாரத்தில் எல்லாருமே சொல்கிறாங்க. மற்ற கணவர்கள்லாம் பார்த்து மிரளக்கூடிய அளவுக்கு சுஜாதாவுடைய கணவர் இருந்திருக்கிறாருன்னு சொல்கிறாங்க. சினிமா வட்டாரத்தில் சொல்கிறாங்க. என்னென்னு கேட்டால் திருமண வாழ்க்கையே வானாம்பா நமக்கு அப்படின்னு சில நடிகைகள் வந்து ஃபீல் பண்ணாங்க இல்லையா. அந்த மாதிரி ஜெயகர் இருந்திருக்கிறாரு சொல்கிறாங்க. ஆனால் இந்த இப்போ நம்ம பேசுகிறோம் சுஜாதா அம்மா வந்து நல்ல நடிகை, ஒழுக்கமான பெண் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. அதுக்கு வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து அவரும் ஒரு காரணமாக இருந்திருக்கிறார். நம்ம அப்படியே எடுத்துக்கணும். இந்த ஜெயகர் வந்து சுஜாதா வந்து ஒழுக்கமான நடிகை, ஒழுக்கமான பெண் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்னா அதில் வந்து அவர் கொடுத்த டார்ச்சரும் இருக்குது. ஆனால் அது நம்ம வந்து அதை ஏற்றுக்கவும் முடியாது. பெண்களுக்கு நீங்கள் நம்பணும் சார். முதல்ல மனைவி நீங்கள் நம்பணும். உங்களை நம்புகிறாங்கல்ல. நீங்கள் அந்த மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கும்போது நீங்கள் வீட்டில் என்ன பண்ணிட்டு இருப்பீங்கன்னு சொல்லிட்டு யோசிக்கலாம்ல. வீட்டை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பொதுவாக சொல்கிறேன், அவங்கள விட்டுருங்க, பொதுவாக சொல்கிறேன். ஒரு மனைவி வேலைக்கு போயிடுறாங்க. அவங்க வேலைக்கு போய்ட்டு அங்கே உட்காந்துட்டு யோசனை பண்ணாங்கன்னு எப்படி இருக்கும். வேலைக்காரி என்ன இவர் என்ன பண்ணார், இல்லை வந்து பால் கூட இல்லை வீட்டுக்கு வர யாரோ ஒரு பெண்ணை என்ன பண்ணார், இல்லை வேறு ஏதோ ஒரு பெண்ணை கூட கொண்டு வந்து வீட்டில் ஏதாவது என்ன பண்ணுறாங்க அதை யோசிக்க மாட்டாங்க எந்த பெண்ணும். அதே மாதிரி நீங்களும் அதை யோசிக்கக்கூடாதுல்ல. ஐயோ வேலைக்கு போகிற பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா இந்நேரம் வந்து யார் கூட போயிட்டுருப்பா, வந்து எங்கே போயிட்டுருப்பா அப்படின்னு யோசிக்கக்கூடாதுல்ல. அந்த மாதிரி வந்து ஒரு கணவன் மனைவி உறவே வந்து பார்த்தீங்கன்னா அபத்தமானது, அது அற்பத்தனமானது. முதல்ல நீங்கள் நம்பணும் சார். முதல்ல நீங்கள் நம்பணும், அவங்க உங்களை நம்புவாங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சந்தேகத்திலே வச்சுருப்பீங்க. ஆனால் உங்களை மட்டும் அவங்க நம்பணும். ஆனால் நீங்கள் மட்டும் அவங்களை சந்தேகத்திலே வச்சு டார்ச்சர் கொடுக்குறதும் இருக்குல்ல. அப்படி தான் வந்து சுஜாதா அம்மா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. கடைசி நேரம் அவங்களுடைய உயிர் போனது கூட பார்த்தீங்கன்னா எலெக்ஷன், சரியான எலெக்ஷன் டைம். அந்த டைம் ஒரே பரபரப்பான. ஆமாம், அது கூட பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் வந்து ஒரு செய்தியாக மாறல. ஆமாம், செய்தியாக மாறல. வந்து ஆந்திராவில் பெரிய அளவில் பேசப்பட்டாங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எப்போ இறந்தாங்கன்ற செய்தி கூட பார்த்தீங்கன்னா வந்து சைலண்ட்டாக போயிடுச்சு. ஓகே சார், பல விஷயங்கள் பேசியிருக்கோம். நேரத்திற்கு நன்றி. நன்றி.